Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நீங்க இந்த contemporary-ஆன ஒரு South Indian makeup look தான் பார்க்க போறீங்க. ஒரு modern makeup look, chocolate eyes and அந்த ஒரு reddish brown lipstick ஓட. So இந்த look எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்க வீடியோ பாருங்க. முதல்ல நான் Dermavive hydra cleanser யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல oatmeal colloidal இருக்கிறதுனால ரொம்ப sensitive skin-க்குமே நல்லா சூட் ஆகும் இந்த face wash. ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் Neutriderm ஓட மாய்ஸ்சரைசிங் லோஷனை நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன் என்னோட ஸ்கின்ல. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க என்கிட்ட வந்து இது சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு சூட் ஆகுமான்னு. தாராளமாக சூட் ஆகும். இது நான் ஒரு ப்ரீ மேக்கப் பேஸ், அதாவது ஸ்கின் கேராக அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போவுமே என்னோட ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி இது அப்ளை பண்ணும்போது ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தாலும் நீங்கள் ப்ரீ மேக்கப்புக்கு பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கூட இதை அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்துட்டு நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன். அதுதான் இந்த ப்ரைமருக்கு இன்றைக்கி நான் பெக்காவோட மேட் போர்லெஸ் ப்ரைமர் அப்ளை பண்ணுறேன். இது செம்ம ப்ரைமர் கைஸ். ஹையன் ப்ரைமரில் இது உங்களுக்கு இப்போ அவைலபிளாக கிடச்சிதுன்னா ப்ளீஸ் ட்ரை அவுட் பண்ணுங்கள். ஏன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே ஃப்ளாலெஸ்ஸாக அந்த போர் ஏரியாவே தெரியல, அந்த மாதிரி ஒரு பிளர் எஃபெக்ட் கொடுத்துருச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அடுத்தது ஆரஞ்சு கரெக்டர் எடுத்துகிட்டு வாயை சுற்றி மட்டும் எடுத்து நான் அப்ளை பண்ணி லைட்டாக டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷனுக்கு இன்றைக்கி நான் 2 ஷேட் போகிறேன். 2 பிராண்ட்லேருந்து. ஒன்று சுகர்லேருந்து, இன்னொன்று ஷாம்போர் ஷேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு டார்க்காக இருந்துச்சு. ஆனால் சுகரோட மிக்ஸ் பண்ணி நான் இந்த மாதிரி டாட் பண்ணிக்கிறேன். எதுக்காக நான் இப்படி டாட் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் ட்ரான்சிஷன் மேக்கப் சைட் பை சைட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து முன்னாடி ஷார்ட்ஸில் இருந்தீங்கன்னா போய் பார்க்கலாம் என்னோட சேனலில். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி டாட் பண்ணி அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ஃபவுண்டேஷன் பஃபிங் ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். சுகர் ஃபவுண்டேஷன் நல்ல ஒரு மேட் ஃபினிஷ், ஷாம்போர் வந்து ஒரு மாதிரி சில்கி செமி மேட்டில் இருக்கும். ஸோ 2 காம்பினேஷனுமே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த காம்பினேஷன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் கன்சீலருக்கு ஹைலைட்டிங் கன்சீலர் டைரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது அப்சல்யூட் நியூயார்க் அப்படின்ற பிராண்ட்லேருந்து. மென்ஷன் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே ப்ராடக்ட் டேக்லேயும் சிலது இருக்கும். இப்போ நான் பியூட்டி பிளெண்டரை வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ட்ரான்சிஷன் மேக்கப்லாம் நடுவில் அந்த ஸ்டெப்ஸ் பண்ணதால கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு, பிளெண்ட் ஆகலை. நான் வந்து ப்ளம் ஃபேஷியல் மிஸ்ட் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணேன். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இதை டக்குன்னு நான் செட் பண்ண போகிறேன். ஒன்லி கன்சீலர் ஏரியா மட்டும். அதை வந்து நான் மேப்ளின்ல இருந்து இந்த லூஸ் பிட் மீ பவுடர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அகெயின் கொஞ்சம் நேரத்துலேயே நான் வந்து எடுத்தும் விட்டுடுறேன். ஸோ நல்லா செட் ஆகிடும் எனக்கு. குயிக்காக ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன். ஸ்விஸ் பியூட்டி ஐப்ரோ பேலட்டில் எடுத்துகிட்டு நான் இப்போது என்னோட நல்ல டார்க்காக ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். ஆஃப் கேமராவில் பார்த்தீங்கன்னா இதான் ஒரு ஐ மேக்கப் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து எப்படி பண்ணுன்றது இந்த ஐயில் நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மஜர் ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த 2 ஷேட் ஜாக்லின் ஹில் மார்ஃபே பேலட்டில் இருந்து எடுத்துகிட்டு நான் என்னோட லிப் ஸ்பேஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ப்ரௌன் வந்து ஒரு பேஸாக இருக்கும். மேட் ஷேட் வந்து ஒரு பேஸ் அடுத்தடுத்த ஷேடோக்கு. அண்ட் விரல் வச்சு அப்படியே பிளெண்டும் பண்ணிக்கிறேன். நான் இது வந்து நான் க்ரீஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன், லிட்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு ஓவரால் கலராக இதை நான் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து இந்த பேலட்டில் இந்த சாக்லேட்டி ஷைனி ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோட விரலால் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல பிக்மெண்டேஷன் கொடுத்ததுக்கப்புறமா வந்து ஒரு ப்ரஷ் எடுத்து ஓவராலாக க்ரீஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட நார்மலாக நான் அப்ளை பண்ணதை விட கொஞ்சம் மேலேயே போகிறேன். க்ரீஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த ஒரு ஓப்பன் ஐலிட் ஸ்பேஸ் வேணும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்துச்சு கைஸ். அண்ட் இப்போ இந்த கன் மெட்டல் பிளாக் ஷேட் எடுத்துட்டு, இது ஒரு ஷிம்மரி ஷேடு தான், அது வி ஷேப்பில் மட்டும் ஒரு ஷார்ட் ஷேடர் ப்ரஷ் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அண்ட் இதை பிளெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு க்ரீஸ் ப்ரஷ் வச்சு நல்லா டேப் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஹார்ஷாக இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ நல்லா டேப் மட்டும் பண்ணிக்கிறேன். நான் வந்து ரொம்ப அப்படியே வெளியிலவும் எடுக்கலை, ரொம்ப ஜஸ்ட் டேபிங் மோஷன். இன்னும் எனக்கு ஷைன் வேணும் அப்படிங்கிறதுனால டிஎஸ் காஸ்மெட்டிக்ஸோட கிளிட்டர் லைனர் எடுத்துகிட்டு என்னோட ஐஷேட் எங்கெல்லாம் அப்ளை பண்ணுமோ அதுக்கு மேலே நான் இந்த கிளிட்டர் லைனரை அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். சூப்பர் ப்ரிட்டியாக இருந்துச்சு. இதை நல்லா காஞ்ச உடனே நான் சுகர்லேருந்து ஐலைனர் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் என்னோடய ஐஸில். ஸ்லைட்லி விங்கும் கொடுத்துக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஃபால்ஸ் லேஷஸும் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து சிஎஸ் எசென்ஷியல்ஸ் அப்படின்ற பிராண்ட்லேருந்து ஃபால்ஸ் லேஷஸ். அகெயின் என்ன ஸ்டைலுன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். லோவர் லேஷ் லைனில் அந்த ப்ரௌன் ஷேட் எடுத்துகிட்டு என்னோட லோவர் லேஷ் லைனில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உள்ளே நான் காஜல் எதுவும் கொடுக்கல.
நெக்ஸ்ட் ஃபேஸ் மேக்கப்புக்கு வந்துடலாம். இப்போ ப்ரான்சர் ஷேட் வெட் அண்ட் வைல்ட் பேலட்லேருந்து எடுத்துகிட்டு என்னோட சீக் போனில் நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஸ்கல்ப்டட் லுக் கொடுக்கும் நமக்கு. இது சீக் போன், ஃபோர் ஹெட், சின் ஏரியா அங்கேயும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் என்னோட நோஸ் கான்டரிங்க்கும் இதே பேலட்டில் தான் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ப்ளஷ்ஷுக்கு ஒரு ரோசி கலர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பிராண்ட் வந்து வேக்டன் அப்படின்ற பிராண்ட். பட் இப்போ இது அவைலபிளாக இல்லை. பட் இதோட ஆல்டர்னேட்டிவ் கலர் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஹைலைட்டருக்கு மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து இந்த ஸ்கின் கிஸ் ஹைலைட்டர், இந்த ஷேட் கோல்டன் கிஸ், இதை எடுத்துகிட்டு என்னோட ஹை பாயிண்ட்ஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். செம பியூட்டிஃபுல் அண்ட் வெரி ப்ரிட்டி ஹைலைட்டர். லிப்ஸுக்கு டேஸ்லர்லேருந்து லிப் லைனர் எடுத்து இந்த மாதிரி நான் லைன் பண்ணி லைட்டாக ஃபில்லனும் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸஸ் கேண்டாலேருந்து ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் ஷேட், ரெண்டு கலரும் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த காம்பினேஷன். ஸோ இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி. எஸ், இதான் நம்ம லுக். ஃபைனல் லுக் இதான் கைஸ். உங்களுக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா டூ லைக், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களை எல்லோரும் இன்னொரு அழகான வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் டேக் கேர், பை.